Hello friends, welcome back to my channel Banana Leaf Recipes. இன்றைக்கி நம்ம சேனலில் அவரக்காய் பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அடுப்பில் கடாய் வச்சு தண்ணி விட்டுக்கலாம். தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க அவரைக்காயை சேர்த்துட்டு அதோட தேவையான அளவு உப்பு, கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சேர்த்து நல்லா ஒரு 5 நிமிஷம் வேக விடுங்க. 5 நிமிஷம் கொதிச்சா போதும். அவரைக்காய் அந்த 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துடும். பாருங்கள், நல்லா வெந்துட்டுருக்கு. அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு. அவரைக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கலாம். அவரைக்காய் நல்லா வெந்துருச்சு. இதை தண்ணியை வடிகட்டிட்டு தனியாக எடுத்து வச்சுருங்க அவரைக்காயை. இந்த தண்ணி நம்ம வேறு எதுவும் குழம்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம். குழம்பு செய்கிறது கூட யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து கடாயை அடுப்பில் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா 1/2 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிச்சு, கடுகு சேர்த்துக்கிறேன். அப்புறம் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அப்புறம் 1/2 டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கிறேன். 2 வரமிளகாயை கிள்ளி போட்டுக்கோங்க. இல்லைன்னா நீங்கள் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக கொஞ்சோண்டு பெருங்காயத்தூள், அப்புறம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதோடு சேர்த்து தாளிச்சிக்கலாம். நல்லா வதக்குங்க. வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேக வச்சு வச்சுருக்க அவரைக்காயை இதோடு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு வெங்காயம் இந்த அவரைக்காய் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா கிளறி விடுங்க. நம்ம ஏற்கனவே வேக வைக்கும்போது கொஞ்சம் உப்பு சேர்த்துருக்கோம். அதனால் நீங்கள் உப்பு எந்த அளவு இருக்குன்னு பாருங்கள். உங்களுக்கு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட உப்பு சேர்த்துக்கலாம். காரத்துக்கு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட சேர்த்துக்கலாம். உங்களுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வரமிளகாய் கூட போடாமல் பச்சை மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கோங்க. காரம் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும்னால நான் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்கள், நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டேன். நான் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் துருவின தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை இந்த அவரைக்காவோட சேர்த்துக்கலாம். இதை அவரைக்காய் இறக்குறதுக்கு ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி தேங்காவை போட்டு 2 பெரட்டல் பெரட்டிட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். நான் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அவரைக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்பவே நல்லாயிருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி டேஸ்ட் பண்ணி பாருங்கள். என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அடுத்த வீடியோவில் மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ. மறக்காமல் அப்படியே என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.